வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சத்யா. கந்த புராணம் தொடர்கதையை தொடர்ந்து கேட்க நம்ம அட்டென்ஷன் ப்ளீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. போன அத்தியாயத்தில் தாரகாசுரனை முருகப்பெருமான் வதித்ததுக்கப்புறம் தேவர்கள் படையோட தென் திசையை நோக்கி புறப்பட்டது வரை பார்த்தோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அத்தியாயம் மகேந்திரபுரியிலே அசுரேந்திரன். போரிலே தாரகன் மாண்டு போன செய்தியை ஒற்றர்கள் மாயாபுரி அரண்மனைக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. தாரகனோட பட்டத்து மகிஷினா பட்டத்து ராணி, முதல் மனைவின்னு அர்த்தம். அவளோட பெயர் சௌரி. அந்த சௌரி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு துடிச்சு போனவளாய் போர்க்களத்துக்கு ஓடி வந்து மாமலை போல சரிஞ்சு கிடக்கிற தாரகன் மேல விழுந்து அழ தொடங்குறா. அவரோட வீர பராக்கிரமத்தெல்லாம் சொல்லி இறந்து போன தாரகனை ஏதோ உறக்கத்திலிருந்து எழுப்ப முயற்சிக்கிற மாதிரி புலம்பி அழறா. தேவர்களை தூற்றி பேசுறா. சௌரிய தொடர்ந்து தாரகனோட மற்ற மனைவிமார்கள்லாம் அங்க வந்து இறந்து கிடந்த தாரகன் மேல விழுந்து அழ தொடங்குறாங்க. அதே சமயம் சூரபத்மனோட இன்னொரு சகோதரன் சிங்கமுகன், உங்களுக்கு நினைவுல இருக்கும்னு நினைக்கிற மக்களே, அந்த சிங்கமுகனோட பட்டணத்துக்கு போயிட்டு திரும்ப வந்த தாரகனோட மகன் அசுரேந்திரனும் இந்த விஷயத்தை கேட்டு சுக்குநூறா உடஞ்சு போகிறான். அவனும் யுத்த களத்துக்கு வந்து கதறி அழுகிறான். அப்புறம் ஒரு வாரம் தன்னைத்தானே சமாளிச்சுக்கிட்டு தாரகனுக்கு ஈம சடங்கெல்லாம் பண்ண தொடங்குறாங்க. தாரகனோட உடல்ல வாசனை திரவியங்கள்லாம் போட்டு நீராட்டி மலர் சூட்டி வாத்தியங்கள் முழங்க தேர்ல ஏத்தி கொண்டு வந்து தகனம் பண்றாங்க. தகனம்னா எரிக்கிறது. அவனுடைய மனைவி சௌரி உடன்கட்டை ஏறணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மற்ற மனைவிமார்களும் அதையே சொல்லவும் அசுரேந்திரன் எவ்வளவோ அவங்கள சமாதானம் செய்யறான். ஆனா அவங்களோட முடிவுல இருந்து மாறாம இருக்கவும் அசுரேந்திரன் அவங்க எல்லாருக்கும் ஈம சடங்கு முடிச்சு தீ மூட்டுறான். சௌரியும் மற்ற எல்லா மனைவிமார்களும் உடன்கட்டை ஏறுறாங்க. இது எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு அசுரேந்திரன் வீடு திரும்பல. சூரபத்மன் வசிக்கிற மாயாபுரிக்கு போய் சேர்றான். அங்க அமைச்சர்கள் கூடியிருக்கிற சபையில ஓன்னு அலறி அடிச்சுட்டு போய் சூரபத்மன் காலில் விழுந்து நடந்ததெல்லாம் கூறி கதறி அழுகிறான். சூரபத்மன் ஆரம்பத்துல நம்பல. ஏதோ அசுரேந்திரன் ஏமாற்றி கேலி செய்யறான்னு நினைச்சுக்கிறாரு. பின்ன திரும்பவும், பெரியப்பா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். யாரோ முருகனா சிறு பாலகனாமா. தேவர்கள் அவன் துணையோட வந்து அப்பாவை வதச்சிட்டாங்க. மாமலை போல சரிஞ்சு கிடந்த அவரை நான் தான் ஈமக்கிரியெல்லாம் முடிச்சுட்டு தகனம் செஞ்சுட்டு இங்க வந்திருக்கேன்னு சொல்லவும் சூரபத்மன் அண்டங்கள் அதிர, தாரகா, நீ மாண்டு போனாயான்னு கண்கள் சிவக்க கோபாக்னி ஓலமிடுறாரு. உடனே போருக்கு தயாராகிறாரு. ஆனா சூரபத்மனோட ஒரு சேனாதிபதியான ஆமோகன், ஐயனே, நம்ம நிச்சயமா போர் செய்வோம். ஆனா இத்தனை நாளா தாரகனோட பேரை கேட்டாலே மிரண்டு போன தேவர்கள் இன்னைக்கு இவ்வளோ தைரியமா போர் புரிஞ்சு அவரை வதச்சிருக்காங்கன்னா நம்ம நிச்சயமா அவங்களோட பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒற்றர்களை அனுப்பி அவங்களோட பலத்தை தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் அவங்கள போர்க்களத்துல நம்ம சந்திப்போம்னு சொன்னதும் சூரபத்மனும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. பகன், மாயூரன், சேரன் முதலான தூதர்களை அழைச்சி தேவர்களோட இருப்பிடத்திற்கு போய் அவங்களோட நிலைமையை ஆராய்ஞ்சு வர அனுப்பினதும் சூரபத்மன் கிட்ட இருந்து விடை பெற்று அவங்களும் கிளம்புறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் செந்தில் வந்த சேவடிவேலன். ஒரு பொழுது விடிஞ்சதும் முருகன் பூலோகத்துல தேவர்களோட தென் திசையை நோக்கி புறப்படுறாரு. வழியில கேதார ஸ்தலத்தை அடைகிறாங்க. அதாவது இப்ப நம்ம அழைக்கிற கேதார்நாத். இங்க ஒரு வரலாறு இருக்குது. பிருங்கி அப்படிங்கிற முனிவர் ஈசனை மட்டும்தான் வழிபடுவாரு, சக்தியை வழிபட மாட்டாரு. இது தப்புன்னு உணர்த்த நினைச்ச சிவபெருமான் பிருங்கி முனிவருக்கு பார்வதி தேவியோட காட்சி அளிக்கிறாரு. அப்பவும் பிருங்கி முனிவர் ஒரு சிறு வண்டா மாறி சிவபெருமான மட்டும் சுத்தி வராரு. இத பார்த்து வருத்தம் அடைஞ்ச பார்வதி தேவி, இனி ஒரு நிமிஷம் கூட சின்ன இடைவேளையில கூட ஈசனை பிரிஞ்சு இருக்க கூடாதுன்னு அவரோட உடம்புல இடது பகுதியில ஒரு பாதியா ஒரு பக்கமான அங்கமாகணும்னு முடிவு செஞ்சு இந்த கேதார்நாத் மலையில வந்துதான் கடும் தவம் புரியுறாங்க. ஈசனும் தேவியோட தவத்தின் பலனா அவங்க முன் தோன்றி தேவிய தனது இடது பக்கத்துல ஒரு பாதியா ஏத்துக்கிட்டு அர்த்தநாரீஸ்வரரா அவதாரம் தந்து சிவனும் சக்தியும் ஒண்ணுன்னு இந்த உலகத்துக்கு காட்சி கொடுத்த இடம்தான் இந்த கேதார்நாத். இங்க தேவர்களோட முருகப்பெருமான் வந்து வழிபட்டுட்டு காசியை நோக்கி புறப்படுறாங்க. காசியில தான் சிவபெருமான் தான் பரம்பொருள்னு நிரூபிச்சு காட்சி கொடுத்த இடம். அதனால இங்கேயும் முருக கடவுளும் தேவர்களும் வந்து ஈசனை வழிபட்டுட்டு
ஸ்ரீசைலம் அப்படிங்கிற ஸ்தலத்தை நோக்கி புறப்படுறாங்க. ஸ்ரீசைலத்தை திருப்பருப்பதம்னும் மல்லிகார்ஜுன ஸ்தலம்னும் அழைப்பாங்க. நந்தி தேவர் மலையா மாறணும்னும் அப்படி மாறி ஈசனை தன் தலையில தாங்கணும்னும் தவம் இருந்ததுனால ஈசன் நந்திய மலையா மாற வரம் கொடுக்கிறாரு. அந்த மலை உச்சியில நந்தி தேவரோட தலைமுடி மாதிரி உயரமான இடத்துல இருந்து காட்சி கொடுக்கணும்னு ஈசன் கிட்ட வேண்டிக்கிறாரு. அப்படி ஈசன் காட்சி கொடுத்த இந்த ஸ்தலம் தான் ஸ்ரீசைலம். அங்கேயும் சிவபெருமான முருகனும் தேவர்களும் வழிபட்டுட்டு திருவேங்கடத்தை நோக்கி பயணப்படுறாங்க. அங்க ஒரு சமயம் உலகத்தை சுத்தி வந்து மாம்பழம் கிடைக்கலங்கிற கோவத்துல பாதாளத்துக்கு போயிட்டு ஒரு குகை வழியா வெளியே முருகன் வராரு. அது புஷ்கரணி தீர்த்தம் அப்படிங்கிற ஸ்தலம். அங்க அவரை பார்த்த சந்தோஷத்துல விஷ்ணு பகவானும் மற்ற தேவர்களும் முருகனை மலர் தூவி வரவேற்கிறாங்க. அந்த இடத்தையும் பார்த்துட்டு சந்தோஷத்தோட வழியில திருக்காலத்தி மலையையும் தரிசிச்சுட்டு திருவாலங்காட்டை அடையிறாங்க. இங்கதான் ஒரு சமயம் காளி தேவி உலகத்தையே அழிக்க போறேன்னு ஆவேசமா கிளம்பும் போது அவங்க கட்டுப்படுத்த உலக காப்பாத்த சிவபெருமான் திருநடனம் புரிகிறாரு. அதையும் தொடர்ந்து எல்லாரும் பிரளய காலத்திலையும் அழியாத காஞ்சி நகரை அடையிறாங்க. திருமால் பிரம்மன் இவங்களுக்கெல்லாம் காஞ்சிபுரம் சில காலம் இருப்பிடமா இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நம்புறேன். விஷ்ணு பகவானுக்கும் பிரம்மனுக்கும் யாரு பெரிய ஆளு அப்படின்னு வந்த சண்டையில சிவபெருமான் அனல் பிழம்பா, அதாவது அக்னி ஜுவாலையா வந்து காட்சி கொடுக்கும் போது மிக பெரிய உருவம் எடுக்கிறாரு. அவர் பாதத்தையும் தலைநுனியையும் கூட பார்க்க முடியாத அளவுக்கு உருவம் பெருசா இருக்கு. அப்படி எடுத்த உருவத்தை இன்னொரு பெரிய சக்தி இருக்குதுன்னு நிரூபிச்சு அந்த சண்டையை முடிக்கிறாரு. அந்த திருக்கோலம் அருணகிரி அப்படின்னு அழைக்கப்படுற திருவண்ணாமலையில இருக்கு. அந்த சிவபெருமானையும் முருகனும் தேவர்களும் வழிபட்டுட்டு விருதாச்சலத்தை அடையிறாங்க. விருதாச்சலத்தை அந்த காலத்துல பழமலை அப்படின்னு தான் அழைப்பாங்க. இங்கதான் குற்றமற்ற உயிர்களை எல்லாம் ஈசன் தன்னோட தொடை மீது போட்டுக்கிட்டு திருமந்திரமான பஞ்சாஸ்ரத்தை உண்மையான உபதேசிப்பாரு. அப்போ அவங்களுக்கு எல்லாம் பிறவா வரம் கிடைக்கும், அதாவது முக்தி கிடைக்கும். காசி போல விருதாச்சலமும் புண்ணிய ஸ்தலம் தானா. அங்கேயும் ஈசனை வழிபட்டுட்டு முருகனும் தேவர்களும் சிதம்பரத்தை அடையிறாங்க. சிதம்பரத்துல தான் ஈசன் பதஞ்சலி முனிவருக்கும் அப்புறம் வியாக்கிரபாத முனிவருக்கும் 2 பேருக்குமே ஆனந்த தாண்டவம் ஆடி காட்சி கொடுத்திருக்காருன்னும் அந்த கோலத்தை வழிபட்டுட்டு எல்லாரும் மன்னி ஆற்றங்கரையை அடையிறாங்கன்னும் எழுதியிருக்காரு ஆசிரியர் கார்த்திகேயன். அப்போ ராத்திரி ஆகிடுது. இந்திரன் எப்பவும் போல முருகன் கிட்ட வந்து அவர் மேல உள்ள பக்தியை வெளிப்படுத்தணும் அப்படின்னு பூஜை செய்யணும்னு கேட்டுக்கிறாரு. அதனால எப்பவும் போல விஸ்வகர்மாவும் மன்னியாற்றங்கரையில ஒரு நகரத்தை அமைக்க எல்லா தேவர்களும் ஒன்று கூடி முருகப்பெருமானை பூஜிக்கிறாங்க. குமாரனை அங்க பூஜை செஞ்சதுனால குமாரபுரி அப்படின்னு அந்த நகருக்கு பேரும் வைக்கிறாங்க. இந்த காலத்துல அந்த நகரத்தோட பேரு திருசேனல்லூர். அதுக்கடுத்து எல்லாரும் சீர்காழியை போய் சேர்றாங்க. அன்று இரவு இந்திரனுக்கு தன் மனைவியான இந்திராணியோட ஞாபகம் வந்து வாட்டுது. மறுநாள் காலையில மனசெல்லாம் தெளிவுபடுத்திட்டு முருகப்பெருமான் கிட்ட போறாங்க. அவரோ தன்னை எல்லா தேவர்களும் பூஜை செஞ்ச மாதிரி தன் தந்தையையும் அந்த ஸ்தலத்துல பூஜிக்க விரும்புறாரு. அவ்வாறே ஒரு மண்ணி மண்டபத்தையும் அதற்குள்ள மந்திரங்களோதி சிவலிங்கத்தையும் விஸ்வகர்மா ஸ்தாபிக்கிறாரு. பூஜை இடையில சிவபெருமானும் பார்வதி தேவியும் ரிஷபத்தின் மேல பூதகணங்கள் படை சூழ தரிசனம் கொடுத்து அண்டத்தையே அழிக்கக்கூடிய பாசுபதாஸ்திரத்தையும் முருகப்பெருமானுக்கு வழங்கி சூரனை வெல்ல ஆசி கூறி விடை பெறுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி திருவிடை மருதூர், மாயூரம், திருப்பரியலூர் முதலிய தலங்களை சிவபெருமானை வழிபட்டுட்டே கடக்கிறாங்க. திருவாரூரை அடையிறாங்க. அப்புறம் அவங்க போன ஸ்தலம் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்துல முருகனை நினைச்சு பராசர முனிவரோட 6 பிள்ளைங்க தத்தர், அனந்தர், நந்தி, சதுர்முகர், சக்கரபாணி, மாலி இவங்கெல்லாம் தவம் செஞ்சுட்டு இருக்காங்க. கார்த்திகேயனோட வருகை தெரிஞ்சு அவரை வந்து சந்திக்கணும்னு முடிவு செய்யறாங்க. அப்படி அவங்க வந்து சந்திக்கும் போது யார் இவங்க அப்படின்னு முருகன் கேட்க, இந்திரனோ தேவாதி தேவா, இவங்க பராசர முனிவரோட பிள்ளைங்க. சின்ன வயசுல சரவண பொய்கையில நீராடி குதிச்சு விளையாடிட்டு இருக்கும் பொழுது உயிருள்ள மீன்களை பிடிச்சு கரையில போட்டுட்டு இருந்தாங்க.
இதை பார்த்த நம்மளோட பராசர முனிவர் இந்த மோசமான செயலை தண்டிக்கணும்னு முடிவு பண்றாரு. இவங்க 6 பேரும் சரவண பொய்கையில மீனா மாறணும்னு சபிச்சுட்டு பல காலம் மீனா வாழ்ந்துட்டு வந்தாங்க. நீங்க பிறந்த அப்புறம் சரவண பொய்கைக்கு வந்த பார்வதி தேவி உங்களை மார்போட கட்டி அணைக்கும் போது கணங்கள்ல சுரந்த பால் சரவண பொய்கையில ஓடி போய் கலக்க அதை பருகுன இவங்க சாப விமோச்சனம் பெறுறாங்க. அன்றிலிருந்து இன்று வரை உங்களை நினைச்சு கடும் தவம் புரிகிறாங்க. இன்னைக்கு நீங்க வந்ததை உணர்ந்த இவங்க இங்க உங்களை சந்திக்கிறதுக்கு வந்திருக்காங்க. உங்ககிட்ட ஞானம் பெறவும் விரும்புறாங்க அப்படின்னு சொன்னதும் முருகன் அவங்கள பார்த்து புன்னகை புரிஞ்சுட்டு என்னோட வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் புறப்பட்டு போய் திருச்செங்குன்றூரை அடையிறாங்க. அங்க தங்க ஆசைப்படுற முருகப்பெருமானுக்கு விஸ்வகர்மா வசதியான நகரத்தை அமைச்சு தராரு. அதுக்கப்புறம் அன்றிரவு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்திரன் கிட்ட அமராதிபா, சூரபத்மன் தோற்றம் முதல் இப்ப வரைக்கும் நடந்ததை தெளிவா என்கிட்ட சொல்லுன்னு கேட்கும். இந்திரனும் தேவர்களோட குருவை வணங்கி அவரை சொல்றாரு. அவரும் கதை சொல்ல தொடங்குறாரு. சூரபத்மன் எப்படி தோன்றினான், அவனோட தாய் தந்தை யார், எப்படி ஈசன் கிட்ட சக்தி பெற்றான் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஆரம்ப அத்தியாயங்கள்ல சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நீங்க அதை கேட்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கேட்டுட்டு வந்து இதை தொடர்றது நல்லது. அடுத்ததா நம்ம பார்க்க போற அத்தியாயம் திக்விஜயம் புறப்பட்ட அசுரன். குரு சுக்ராச்சாரியார் சூரபத்மனுக்கு 1008 அண்டங்களும் எப்படி இருக்கும், அதுல யார் யார் வாழ்றாங்கன்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு ஆட்சியை தொடங்க சொன்னதுமே அடுத்த கணம் சூரபத்மன் திக்விஜயம் புறப்படுறான். திக்விஜயம்னா 8 திக்கிலும் விஜயம் செய்யறது, அதாவது போர் புரிஞ்சு வெற்றி கொடிய நாட்டுறது. மாயையும் அசுரர்களை பார்த்து மாயை மூலமா போர் செய்ய நினைச்சா உடனே அவங்கள மனசுல நினைச்சா போதும்னு அவங்க தோன்றுவாங்கன்னு வாக்களிச்சுட்டு ஆசி வழங்கிட்டு விடைபெறுறாங்க. முதல்ல அசுரர்கள் குபேரனோட நகர அதாவது அலகாபுரிக்கு போறாங்க. சூரபத்மன், தாரகன், சிங்கமுகன் தலைமையில வந்த படைகள் கிட்ட ஈசனோட வரங்கள் பெற்ற அந்த அசுரர்கள் முன்னால எந்த சக்தியும் பயனற்றதுன்னு புரிஞ்ச சரணடைகிறான் அலகாபுரியோட அரசன் குபேரன். உடனே மகிழ்ச்சி அடைஞ்ச சூரபத்மன் அவனை கைது பண்ணாம நீ அலகாபுரியவே ஆளலாம், ஆனா எப்போ என் படை வந்தாலும் அவங்க கேட்கறதெல்லாம் கொடுத்தனுப்பணும்னு சொல்லிட்டு குபேரனோட அலகாபுரியோட மொத்த செல்வத்தையும் தன்னோட வீரர்களை வச்சு கொள்ளையடிச்சிட்டு சூரபத்மனும் அவன் வீரர்களும் இந்திரனோட நகர நோக்கி புறப்படுறாங்க. ஆனா இந்திரனும் இவனுக்கு பயந்து எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. இந்த கோவத்துல இந்திரனோட லோகத்தை தீ வச்சுட்டு எல்லாரும் அக்னி பகவானோட நகர நோக்கி புறப்படுறாங்க. அக்னி பகவான் ஆரம்பத்துல கடுமையா போர் புரிஞ்சாலும் தாரகாசுரன் பாசுபதாஸ்திரத்தை கையில எடுத்த அடுத்த கணமே தன்னோடு சேர்ந்து இந்த உலகமும் அழியணுமா அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல அக்னி பகவானும் சரணடைஞ்சிடுறாரு. அடுத்து அங்க இருந்து கிளம்பி யமபட்டணத்துக்கு போறாங்க. யமதர்மனும் எல்லாரும் அடைஞ்ச தோல்வியை முன்னமே அறிஞ்சிருந்ததுனால அவனை எதிர்க்காம முதல்லயே சரணடைஞ்சிடுறாரு. அவங்கள தொடர்ந்து நிறுத்தியும் சரணடைகிறாரு. வாயு பகவான், வர்ண பகவான் 2 பேரும் கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த கோவத்துல அவங்க நகரையும் தீக்கேரையாக்குறான் சூரபத்மன். பாதாளத்துல உள்ள எல்லா சப்த லோகமும் சூரபத்மன் கிட்ட சரணடைஞ்சிடுறாங்க. ஆனா நாகலோகத்துல ஆதிசேஷன் மட்டும் இவங்களை எதிர்க்கிறாரு. ஆனா அவரும் கடைசியில தோல்வியை தான் சந்திக்கிறாரு. அப்புறம் பார்க்கடல்ல திருமால் கிட்ட தாரகன் போறான். திருமால் தோல்வி அடைஞ்ச கதையும் நமக்கு தெரியும். அண்டத்தையே அழிக்கும் அவரோட சக்ராயுதமும் ஈசனோட வரத்தான தாரகனோட கழுத்துல ஒரு ஆபரணமா மாறி கிடக்கிற கதையும் நம்ம முன்னமே பார்த்ததுதான். திரும்பவும் இந்திரனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்திரன் தன் மனைவி இந்திராணியோட சேர்ந்து குயிலா மாறி பறந்து தப்பிச்சு எங்கேயோ ஓடி போயிடுறாரு. மறுபடி கிளம்பி பிரம்மலோகத்துக்கு போறாங்க. அங்க சூரபத்மன் வருகையை பார்த்த பிரம்மன் ஓடி வந்து, அப்பா, நான் உன் பாட்டன், உன் தந்தை எனக்கு மகன், நான் எப்போதும் உன் கட்சி தான் அப்படின்னு பயந்து சொன்னதை பாசத்துல சொன்னதா நினைச்சு பிரம்மன் கிட்ட எல்லா அசுர சகோதரர்களும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு பிரம்மாஸ்திரத்தை பரிசா வாங்கிட்டு அங்கிருந்து புறப்படுறாங்க. 1008 அண்டங்களையும் சுத்தி பார்த்துட்டு அவரவர் செய்ய வேண்டிய பணிகளை ஆணையா பிறப்பிச்சுட்டு தன்னோட இடத்துக்கு வந்து சேர்றான் சூரபத்மன். தன்கிட்ட சிறைப்பட்ட மற்றும் அடிமைப்படுத்தப்பட்ட தேவர்களுக்கு அளவு கடந்த தண்டனைகளையும் கொடுமைகளையும் தினம் தினம் கொடுக்க தொடங்குறான். நம்ம அடுத்ததா பார்க்க போற அத்தியாயம் படைக்க வந்த ருத்ரர்கள்.
சூரபத்மன் திக்விஜயத்தை முடிச்சுட்டு குலகுருவான சுக்கராச்சாரியாரை திரும்பவும் பார்க்க வரான். மாயையோட அப்பா, அதாவது சூரபத்மனோட தாய் வழி பாட்டன், அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வைக்கிறாரு குலகுரு சுக்கராச்சாரியார். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா சூரபத்மனுக்கு தெரியாம எல்லா தேவர்களும் ஒன்று கூடி விஷ்ணு பகவானை பார்க்க வராங்க. அவரோ, தேவர்களே, ஈசனை அவமதிக்க தக்ஷன் நடத்தின யாகத்துல நீங்க கலந்துகிட்டதோட பாவத்தோட கர்மா தான் இப்ப நீங்க அனுபவிக்கிற கஷ்டம். அதுதான் இதுக்கான காரணமும் கூட. இப்போதைக்கு சூரபத்மனை பகைச்சிக்காம அவன் சொல்றத கேட்டு அவன் சொல்றபடி நடங்க அப்படின்னு சொன்னதும் அதை ஏத்துக்கிட்டு எல்லாரும் விஷ்ணு பகவானோட சேர்ந்து சூரபத்மனை பார்க்க புறப்படுறாங்க. அங்க சூரபத்மனும் விஷ்ணு பகவான் பக்கத்துல நிக்கிற 11 கோடி ருத்ரர்களை பார்த்து இவங்க யாருன்னு கேட்கிறாரு. அப்ப திருமால் இந்த கதையை சொல்ல தொடங்குறாரு. சூரபத்மா, ஒரு முறை பிரம்மன் படைக்கும் தொழில் பண்ணும்போது நம்ம தான் பெரிய ஆளு, நம்மளை தவிர வேற யாரும் பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிற அகந்தையில சிவபெருமான வணங்க மறந்துடுறான். உடனே ஈசன் பிரம்மனுக்கு பாடம் கற்பிக்கிற விதமா ஒரு குறிப்பிட்ட காலத்துல படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளோட வளர்ச்சியும் நிறுத்திடுறாரு. பிரம்மன் அப்புறம் இதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னு யோசிச்சதுக்கு அப்புறம் தான் சிவபெருமான வணங்காம போனதுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு முடிவுக்கு வராரு. அதனால சிவபெருமான நோக்கி தவம் செய்ய தொடங்குறாரு. அந்த தவத்துல கனவுல சிவபெருமான் தோன்றி, இனி அகந்தை கொண்டு என்னை வணங்க மறக்காதே அப்படின்னு சொல்லிட்டு, நான் ருத்ரர்களை அனுப்பி வைக்கிறேன், அவங்க உதவி கொண்டு நீ படைக்கும் தொழிலை மறுபடி தொடங்கலாம், எல்லாம் நல்லதா அமையும் அப்படின்னு ஆசி கூறி மறைகிறாரு. தியானத்துல உட்கார்ந்துருக்கிற பிரம்மனோட நெற்றியிலிருந்து 11 ருத்ரர்கள் வந்தாங்க. அவங்க கிட்ட பிரம்மன், படைக்கும் தொழிலை எப்படி பண்ணுவீங்க, பண்ணி காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னதுனால தலா 1 கோடி ருத்ரர்களை அவங்க உருவாக்குறாங்க. அப்புறம் 11 கோடி ருத்ரர்களும் கைலாயத்தை போய் அடையிறாங்க. அவங்களும் தேவர்களாதான் கருதப்படுறாங்கன்னு விஷ்ணு பகவான் இந்த கதையை கூறி முடிக்கிறாரு. அடுத்ததா நம்ம பார்க்க போற அத்தியாயம் சூரபத்மனுடைய மகுடாபிஷேகம். திக்விஜயம் செஞ்சு முடிச்சுட்டு வந்த சூரபத்மன் தனக்குன்னு தனி ராஜ்யம் ஸ்தாபிக்க நினைக்கிறான். விஸ்வகர்மாவை கூப்பிட்டு தனக்கும் தம் தம்பியர்கள் சிங்கமகன் தாரகன் 2 பேருக்கும் தனித்தனி ராஜ்யம் உருவாக்க சொன்னான். அது போக படைத்தலைவர்களுக்கும் தனித்தனி ராஜ்யம் உருவாக்கப்படணும் அப்படின்னு கட்டளை போடுறான். விஸ்வகர்மாவும் கட்டளையின்படி உருவாக்கி முடிக்க அவங்க ராஜ்யத்தை எல்லாரும் தொடங்குறதுக்கு முன்னாடி வீர மகேந்திரபுரத்துல சூரபத்மனுக்கு ராஜ பட்டாபிஷேகம் கோலாகலமா நடந்து முடியுது. அதுக்கப்புறம் தான் சூரபத்மனோட உண்மையான ஆட்டமே தொடங்குது. கொடுமைகள் ஆரம்பிக்குது. ஒரு நாள் தேவர்களை அழைச்சி, தேவர்களே, நீங்களாம் அசுரர்களுக்கு தம்பிகள் தானே, வாங்க எங்களுக்கு தினமும் நீங்க தான் மீன் பிடிச்சு தரணும்னு சொன்னதும் தேவர்கள் பதைச்சு போறாங்க. ஆனா அசுரனோட கட்டளையை மீற முடியுமா? அதனால கடற்கரைக்கு போக தினமும் வருண பகவான் எல்லா மீன்களையும் மலை போல கடல்லேருந்து கொண்டு வந்து கரையில குவிச்சு வைப்பாரு. மற்ற தேவர்கள் எல்லாம் அதை தட்டில் வச்சு அந்த தட்டை தலையில சுமந்துட்டு போய் அசுரர்களுக்கு படைப்பாங்க. தட்டில் சுமந்துட்டு வர, அதாவது தலையில தட்டை வச்ச மீன் சுமந்துட்டு வர தேவர்களை ஏளனமா அசுரர்கள் பார்த்து பேசி சிரிப்பாங்க. அதனால தேவர்கள் கூனி குறுகி போறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் சிறைப்பட்டான் சூரியன். கொஞ்ச நாள் போனதும் சூரபத்மனோட மனைவி பதுமகோமலை கருவுற்று ஒரு புத்திரனை பெற்றெடுக்கிறாங்க. ஒரு நாள் அந்த குழந்தை தொட்டில தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா நகர்ந்து வந்த சூரியனோட வெளிச்சமும் வெப்பமும் தாங்க முடியல அந்த குழந்தையால. உடனே, குழந்தையா இருந்தாலும் அசுரனோட குழந்தை இல்லையா, தன்னோட கைகளை நீண்டு வளர்ந்த தன்னோட கைகளால சூரியனை பிடிச்சு தன்னோட தொட்டில் கால்கள்ல கட்டி சிறை பிடிச்சிடுறான். இதை சூரபத்மன் கிட்ட தேவர்கள் எல்லாம் சொல்லி விடுவிக்க சொன்னப்ப சூரபத்மனும், குழந்தைகிட்ட தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு அலட்சியமா விட்டுடுறான். 2 நாள் போனதும் சூரியன் இல்லாம உலகமே அழிவை நோக்கி போகுதுன்னு மறுபடி சூரபத்மன் கிட்ட தேவர்கள் போறாங்க. குழந்தை இருக்கிற இடத்துக்கு எல்லாரும் சேர்ந்து போறாங்க. பிரம்மனும் ரம்பை, மேனகை, திலோத்தமை இவங்களெல்லாம் கூப்பிட்டு நடனம் ஆட சொல்லி குழந்தைய மகிழ்விக்கிறாரு. அந்த மகிழ்ச்சியில குழந்தை இருக்கும்போதே சூரியனை விடுவிக்க கோரிக்கை வைக்கிறாங்க. பிரம்மாஸ்திரத்தை தனக்கு கொடுத்தாதான் விடுவிப்பன்னு குழந்தை சொல்லவும் பிரம்மனும் அதை குழந்தைக்கு தராரு. உடனே சூரியனும் விடுவிக்கப்படுறாரு. சூரியனுக்கும் ஒரே ஆச்சரியம். குழந்தையோட வீரத்தை மெச்சி மோகனாஸ்திரத்தையும் கொடுக்கறாரு. அன்றிலிருந்து அந்த குழந்தைக்கு பானுகோபன் அப்படின்னு பேர் வருது.
பானுகோபனுக்கு அடுத்ததா பதுமகோமலைக்கு அக்னிமுகன், இரண்யன், வஜ்ரபாகு அப்படின்னு 3 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. சூரபத்மன் பதுமகோமலை இல்லாம வேற சில பெண்களையும் திருமணம் செஞ்சுக்கிட்டான். அவங்களுக்கு 3000 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அவங்க எல்லாரும் பராக்கிரமத்தோட இருக்கிறாங்க. தாரகனுக்கும் மகன் பிறக்கிறான். அவன் தான் அசுரேந்திரன். அசுரேந்திரன் மற்ற அசுரர்களை விட மாறுபட்டு இருந்தான். அவன் எந்த கெட்ட விஷயங்களையும் செய்ய மாட்டான். ரொம்ப அழகும் குணமும் நிறைஞ்சவனா, கல்வியில சிறந்தவனா இருந்தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் வில்வலன் பெற்ற விசித்திரமான வரம். சூரபத்மனுக்கு தங்கை ஒருத்தி ஆட்டு முகத்தோட பிறந்தா அப்படின்னு சொன்ன நினைவிருக்கா? அந்த அரைக்கி அவளோட பேரு அசமுகி. ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். அவ திருமணம் எதுவும் செஞ்சுக்காம மனம் போன போக்கில் தெரிஞ்சிட்டு இருந்தா. முனிவர்கள் இருக்க யாகசாலைக்குள்ளலாம் நுழைஞ்சு அந்த யாகத்தை கலைக்கிறது, அப்புறம் காட்டுக்குள்ள ஏதாச்சும் இளைஞர்கள் மாட்டினா அவங்கள வலுக்கட்டாயமா துன்பப்படுத்தி பலாத்காரம் செஞ்சு கடைசியில் அவங்களையே கொண்டு அவளே சாப்பிடுவா. ஒரு நாள் அப்படி தெரியும் போது துருவாச முனிவரை பார்க்கறா. அவரை சாப்பிட்றதுக்கு முன்னால அவரால் 2 குழந்தைகளை பெறணும்னு நினைச்சவ துருவாச முனிவரை பார்த்து அந்த வரத்தை கேட்கிறா. அதுக்கு அவர் ஒத்துக்காம போகவே அவரையும் பலாத்காரம் செஞ்சு 2 புதல்வர்களை பெற்றெடுக்கிறா. பிறந்த 2 பிள்ளைகளும் ஆட்டு முகத்தோட இருக்குது, பராக்கிரமத்தோட இருக்காங்க. அவங்க தான் தன் தந்தை கிட்ட துருவாசர் கிட்ட ஆசிர்வாதம் பெற்று அவரோட தவத்தோட பலனை தனக்கு அளிக்கணும்னு கேட்டபோது அவரும் தர மறுக்கிறாரு. துருவாசர் தர மறுக்கவும் அந்த 2 பிள்ளைங்களையும் அவரையே கொல்ல முற்படுறாங்க. ஆனா தன் தவத்தோட பலனால அவங்கள தடுத்து, நீங்க என்ன போலவே இருக்கிற மற்ற முனிவர்களையும் துன்பப்படுத்துவீர்கள், இறுதியில் அகஸ்திய முனிவர் வந்து உங்களை வதைப்பார்னு சாபம் கொடுத்துட்டு அங்கிருந்து மறைஞ்சிடுறாரு. உடனே தாய் பேச்சை கேட்டுக்கிட்டு வேற ஒரு காட்டுக்கு போய் பிரம்மனை நோக்கி தவம் செய்ய தொடங்குறாங்க. ரொம்ப வருஷம் தவத்துக்கு அப்புறமும் பிரம்மன் தன் முன்னாடி காட்சி கொடுக்கவே இல்லை. அதனால மூத்தவனான வில்வலன் தன்னோட தம்பி வாதாபியை வெட்டி அவனோட தசையையும் ரத்தத்தையும் யாக குண்டத்துல போட்டு தவம் செஞ்சான். ஒரு வழியா பிரம்மன் தன் முன்னாடி தோன்றவே முதல் வரமா தன் தம்பி வாதாபிய உயிர் தழ வேணும் அப்படின்னு வரம் கேட்கிறான். வாதாபி உயிர் திரும்ப பிரம்மன் வரம் கொடுக்கிறாரு. அப்படி அவன் உயிரோட வந்ததுக்கு அப்புறம் எத்தனை முறை நான் வாதாபியை கொன்னாலும் இல்லை யாரு கொன்னாலும் நான் அவனை அழைக்கும் போது அவன் திரும்பி உயிரோட வரணும்னு வரம் கேட்கிறார். பிரம்மனும் அந்த வரத்தை கொடுத்துட்டு மறைகிறார். வில்வலனும் வாதாபியும் சூரபத்மனோட கொஞ்ச நாள் அந்த வரத்தை பெற்றதுக்கு அப்புறம் போய் தங்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் கிளம்பி நார் சந்தி கூடுற இடத்துல ஒரு கூடாரம் போட்டு தங்குறாங்க. அந்த பக்கம் வர முனிவர்களை கூடாரத்துக்கு அழைச்சி வந்து வாதாபியை வெட்டி சமைச்சு உணவு உபசாரமெல்லாம் செஞ்சுட்டு அவங்க திருப்தியா சாப்பிட்டு முடிச்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வாதாபி வா அப்படின்னு வில்வலன் அழைச்சா ஆட்டு முகத்தோட அந்த முழு உருவத்தோட முனிவர்கள் வயிற்று கிழிச்சிட்டு அவன் உயிரோட வெளியே வருவான். உடனே இறந்து போன முனிவர்களை சமைச்சு சாப்பிட்டு இவனுங்க பசிய ஆத்திப்பாங்கன்னு இப்படி பல வருஷமா போயிட்டுருக்கு, பல முனிவர்களோட உயிர் போயிட்டுருக்குன்னு இந்த அத்தியாயத்துக்கு தொடரும் போடுறாரு ஆசிரியர் கார்த்திகேயன். அடுத்ததாக கந்த புராணத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம அட்டென்ஷன் ப்ளீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் சத்யா.